கடலூரில் கையில் கடப்பாரையுடன் சென்று மாநகராட்சி ஊழியர்கள் வரி வசூல் செய்த சர்ச்சை விவகாரத்தில் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாநகராட்சி நிதி சிக்கலை தீர்க்க மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நிலுவையில் உள்ள பல கோடி ரூபாய் வரி பாக்கியை வசூல் செய்ய களத்தில் இறங்கியிருக்கும் ஊழியர்கள் கையில் கடப்பாரையுடன் சென்று வரி வசூலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. வரி செலுத்தாத வீடுகளின் குடிநீர் இணைப்புகளை கடப்பாறையால் ஊழியர்கள் துண்டித்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக கூறும் மக்கள் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் வீட்டிற்கு கடப்பாறையுடன் சென்று வசூலில் ஈடுபடும் அதிகாரிகள் பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வீடுகளுக்கு செல்வதில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒண்ணுமே இன்னும் முடியல மேம். முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா இன்னும் 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வீக் டைம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து காலையில சொன்னாங்க, நீங்க சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட அது தெளிவா சொன்னீங்க. கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம்.